அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோள மாவு 1 கப், சீனி 1/4 கப், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நெய் 1/2 கப், இதில் இருந்து தேவையான அளவு சேர்த்தா போதும். பாதாம் பிஸ்தா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெள்ளரி விதை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான நிறம் எடுத்துக்கலாம். அல்வா கொட்டி கட் பண்ணுற அளவு ஒரு தட்டை எடுத்து நெய் தடவி எடுத்துக்கணும். மாவு இதில் சேர்த்துறேன். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மொத்தம் 2 கப் அளவு தண்ணி. 1 கப் மாவுனா 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். கடாயில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எடுத்திருக்க சீனி அளவுலேருந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணியாக கம்மி பண்ணி சேர்த்துக்கணும். 1/4 கப் சீனினா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கம்பி பதம்லாம் தேவையில்லை, மாதிரி நுர கட்டி வரும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி பிசு பிசுப்பாக வந்ததும் எலுமிச்சை சாறாவது சிட்ரிக் ஆசிட்டாவது சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கலந்ததை இதில் சேர்த்துடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கலவையை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டில் சீக்கிரம் கெட்டியாயிரும், கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டியானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலரிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிடும், உடனே இறக்கிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா கிளறணும். நல்லா கண்ணாடி மாதிரி வரும். நெய் அப்பப்போ சேர்த்துக்கணும். மாதிரி நான்ஸ்டிக் பேன்னா நெய் கம்மியாக தான் செல்லும். அலுமினிய கடாய், இரும்பு கடாயில் கலர்னிங்கன்னா நெய் வந்து அதிகமாக செல்லும். ஏலக்காய் தூள் கொஞ்சம். இப்போ பருப்பு வகையெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரும், பார்க்கவே தெரியும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும். இந்த பதம் வந்ததும் எடுத்துடலாம். இதே நிறம் வேணால் இப்படியே எடுத்துக்கலாம், நிறம் வேணால் நிறம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாதி மாவில் கேசரி கலர் சேர்த்துருக்கேன். மேலே பருப்பு தூவிக்கலாம். சூடு ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு இன்னும் மினுமினுப்பா தெரியும். இந்த மாதிரி பிடிச்ச நேரத்தில் செஞ்சுக்கலாம். இப்போ பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு.